ராமேஸ்வரம் ஓலைக்குடா பகுதியில் பலத்த சூறை காற்று கடல் கொந்தளிப்பு காரணமாக அரிப்பு ஏற்பட்டு மரங்கள் கீழே சாய்ந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அருகே உள்ள ஓலைக்குடா கிராமம். இந்த ஓலைக்குடா கிராமத்துல பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர் மீன்பிடி துறையில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஓலைக்குடா செல்லக்கூடிய பிரதான சாலையானது பலத்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த சாலை சேதமடைய சூழ்நிலை இருக்கு. அதே போல அந்த கடற்கரை ஓரங்கள் உள்ள தென்னை மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. மேலும் சில மரங்கள் விழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்களா, இந்த ஓலைக்குடா கிராமத்துக்கு இந்த சாலை தான் பிரதான சாலை. தற்பொழுது இந்த கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பின் காரணமாக சாலை சேதமடைய சூழ்நிலை இருக்கு. எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஒரு தடுப்பு சுவர் அமைச்சு இந்த கடல் அரிப்பை நிறுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போல சேராங்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடல் சீற்றம் காரணமா அங்கும் கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால கடல் நீர் ஊருக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கேயும் தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.